மிக முக்கியமான பயனுள்ள ஒரு ஜோதிட பதிவா எடுத்துட்டு வந்திருக்கேன். தக்ஷணாமூர்த்தி வேறு, குரு பகவான் வேறு என்ற தலைப்புல இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். தக்ஷணாமூர்த்தி என்பவர் வேறு, குரு பகவான் என்பவர் வேறு. இருவரும் ஒருவர் அல்ல. ஆனால் நிறைய பேர் தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானும் ஒருவர்தான் என்று நினைத்து கொண்டு வழிபாடு செய்கிறார்கள். உண்மையில் தட்சிணாமூர்த்திக்கும் குரு பகவானுக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன. அதன் தொடர்பான பதிவுதான் இந்த பதிவு. தட்சிணாமூர்த்தி என்பவர் சிவ வடிவம், குரு பகவான் என்பவர் கிரக வடிவம். இவர் சிவன், அவர் பிரகஸ்பதி. தட்சிணாமூர்த்தி என்பவர் முதலாளி, குரு அதிகாரி. தட்சிணாமூர்த்தி சிவகுரு, குரு தேவகுரு. தட்சிணாமூர்த்தி கல்லாலின் கீழ் அமர்ந்து நான்மறைகளோடு 6 அங்கங்களையும் சனங்கர், சனந்தனர், சனாந்தனர், சனர் குமாரர் என்ற 4 பிரம்ம ரிஷிகளுக்கு போதிப்பவர். குரு பகவான் நவகோள்களில் குரு என்ற வியாழனாக இருந்து உயிர்களுக்கு அவை முன் ஜென்மங்களில் செய்த நல்வினை தீவினைகளுக்கான பலாபலன்களை இடமறிந்து காலமறிந்து கொண்டு சேர்ப்பவர். தட்சிணாமூர்த்தி 64 சிவ வடிவங்களில் ஒருவர். குரு 9 கோள் தேவதைகளில் 5ஆம் இடத்தில் அங்கம் வகிப்பவர். சிவன் தோன்றுதல் மறைதல் என்ற தன்மைகள் இல்லாதவர். குருவோ உதயம் அஸ்தமனம் என்ற தன்மைகள் உடையவர். இத்தனை தத்துவ வேற்றுமைகளை கொண்டுள்ள இந்த இரு தேவர்களையும் குரு என்ற ஒற்றை சொல்லை மட்டும் வைத்துக் கொண்டு அவர்தான் இவர், இவர்தான் அவர் என்று வாதிடுவது சரியல்ல. தட்சிணாமூர்த்தியை தட்சிணாமூர்த்தியாக சிவகுருவாக வழிபடுங்கள். சில ஆலயங்களில் தட்சிணாமூர்த்தியை குரு பகவான் என்றே மாற்றிவிட்டார்கள். அதற்கே அனைத்து பரிகார பூஜைகளும் செய்கிறார்கள். குருவுக்கு அணிவிக்க வேண்டிய மஞ்சள் துணியை தட்சிணாமூர்த்திக்கு அணிவிக்கிறார்கள். கடலை சாதம் போன்ற குரு கிரக நேவேத்திய பொருட்களை தட்சிணாமூர்த்திக்கு நேவேத்தியம் செய்கிறார்கள். குரு பெயர்ச்சி அன்று தட்சிணாமூர்த்தியின் சன்னதியில் ஓமங்கள், அபிஷேக ஆராதனைகள், சாந்தி பரிகாரங்களை செய்கிறார்கள். இவையெல்லாம் தவறு என்று ஆன்மீக பெரியவர்கள் சொல்கிறார்கள். என்றாலும் தட்சிணாமூர்த்தியையும் குருவும் ஒன்றே என்று பலரும் வாதாடுகிறார்கள். குரு பகவான் என்பவர் தேவகுரு மட்டும் தானாம். ஆனால் தட்சிணாமூர்த்தி என்பவர் குருவுக்கு குருவான பெரிய குருவாம். அதனால் குருவுக்கு செய்வதே இவருக்கு செய்வதில் தவறில்லை என்று வாதாடுகிறார்கள். சிலர் குருவுக்கு அதிதேவதை தட்சிணாமூர்த்தி என்று சொல்கிறார்கள். அதுவும் தவறு. குருவுக்கு அதிதேவதை இந்திரன், தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு தேவதையோ பிரம்ம தேவன். இதற்கான ஆதாரங்கள் பல தொன்னூல்களில் உள்ளன. எனவே தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானும் ஒன்றே என நம்மை நாமே குழப்பிக் கொள்ளக்கூடாது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.